அல்ஹம்துலில்லாஹ், அருளும் பரக்கத்தும் நிறைந்த ரமலான் மாதம் நம்மை வந்தடைந்திருக்கிறது. இந்த புனித மாதத்தின் முதல் 10 நாட்கள் அல்லாஹ்வின் எல்லையில்லா கருணையை பெறுவதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த நேரத்துல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை அள்ளிப் பெறவும் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட துஆக்கள் இருக்கா? இந்த முதல் 10 நாட்களை நாம எப்படி சரியா பயன்படுத்திக்கணும்? இந்த வீடியோல இதையெல்லாம் பத்திதான் நாம தெளிவாக பார்க்க போறோம். ரமலான் மாதத்தை 3 பகுதிகளாக பிரித்துச் சொல்லும் ஒரு செய்தியை நம்மில் பலர் கேட்டிருப்போம். அதாவது, ரமலானின் முதல் 10 நாட்கள் ரஹ்மத், அருள், நடு 10 நாட்கள் மக்ஃப்ரத், பாவமன்னிப்பு, கடைசி 10 நாட்கள் நரகத்திலிருந்து நஜாத், விடுதலை என்று வரும் அந்த ஹதீஸை இப்னு குஜைமா போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் பல ஹதீஸ் கலை அறிஞர்கள் இதை ஒரு பலவீனமான லைஃப் அறிவிப்பாக வகைப்படுத்தியுள்ளனர். ஆனால் இதனுடைய கருத்து தவறானதா? இல்லை. மாறாக ரமலான் மாதம் முழுவதுமே அல்லாஹ்வின் ரஹ்மத், மக்ஃப்ரத் மற்றும் நரக விடுதலை நிறைந்த மாதம் என்பதுதான் உறுதியான விஷயம். ஒட்டுமொத்த ரமலானுமே கருணையின் மாதம்தான். குறிப்பாக ரமலான் மாதம் தொடங்கிவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரி, முஸ்லிம் போன்ற பல ஹதீஸ் நூல்களில் பதிவாகியுள்ளது. கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். சுவர்க்கத்தின் வாசல்கள் நமக்காக அகலமாக திறக்கப்பட்டு, நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்டு, நம்மை வழிகெடுக்கும் ஷைத்தான்கள் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு சூழல். இந்த நேரத்தில் நாம் கேட்கும் துஆ எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும்? அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், உங்கள் இறைவன் கூறுகிறான், என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், நான் உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வேன். அதனால்தான் ரமலானின் ஆரம்ப நாட்கள் என்பது நமது வணக்கங்களையும் பிரார்த்தனைகளையும் உற்சாகத்துடன் தொடங்குவதற்கான மிக முக்கியமான அடித்தளம். இந்த துஆ குறிப்பிட்ட இந்த 10 நாட்களுக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பிரத்யேகமாக கற்றுத்தரப்பட்ட ஹதீஸ் இல்லை என்றாலும் இது அல்லாஹ்வின் கருணையை வேண்டுவதற்கான மிக விரிவான, மிக அழகான ஒரு துஆவாகும். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ்வே, கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே, உன்னுடைய கருணையைக் கொண்டு எங்கள் மீது கருணை செய்வாயாக. அல்லாஹ்வின் கருணையை வேண்டுவதோடு நாம் அதிகமாகச் செய்ய வேண்டிய மற்றொரு விஷயம் பாவ மன்னிப்பு கேட்பது. ஏனென்றால் பாவங்கள் அல்லாஹ்வின் கருணையை தடுக்கும் திரைகளாக இருக்கின்றன. அந்த திரைகளை அகற்ற நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த துஆ லைலத்துல் கத்ர் இரவுக்காக பிரத்யேகமாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ரமலான் மாதம் முழுவதும், குறிப்பாக அல்லாஹ்வின் கருணை பொழியும் இந்த ஆரம்ப நாட்களிலும் ஓதுவது மிகச் சிறந்தது. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீயோ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறாய், ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக. இந்த 2 துஆக்களையும் இந்த முதல் 10 நாட்களில் உங்களால் முடிந்த போதெல்லாம் ஓதி வாருங்கள். இந்த துஆக்களை ரமலானின் முதல் 10 நாட்களில் மட்டும் ஓதுவதல்ல, இந்த நாட்கள் முழுவதும் உங்களால் முடிந்த போதெல்லாம் ஓதிக்கொண்டே இருக்கலாம். நடக்கும்போதும், அமரும்போதும், உங்கள் அன்றாட வேலைகளைச் செய்யும்போதும் உங்கள் நாவுகள் இந்த திக்ரில் நிலைத்திருக்கட்டும். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் சில முக்கிய நேரங்கள் இருக்கின்றன. குறிப்பாக நோன்பாளி நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கும் துஆ மறுக்கப்படுவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே இஃப்தார் நேரத்தில் இந்த துஆக்களை உருக்கமாக கேளுங்கள். அதேபோல் இரவின் கடைசி பகுதியான ஸஹர் நேரத்தில் எழுந்து இந்த துஆக்களைக் கொண்டு அல்லாஹ்விடம் கையேந்துங்கள். ரமலானில் நிறைய நல்ல செயல்கள் செய்கிறோம், நோன்பு பிடிக்கிறோம், தொழுகையை அதிகமாக செய்கிறோம், துஆ செய்கிறோம். ஆனா ஒரு சந்தேகம் நம்மை உட்புறத்திலேயே தொந்தரவு செய்யலாம். நான் செய்த பாவங்கள் உண்மையிலேயே மன்னிக்கப்படுமா? என்னால் உண்மையிலேயே ஒரு புதிய ஆரம்பம் தொடங்க முடியுமா? உங்களைப் போலவே ஒரு மனிதனும் இதையே எண்ணினார். அவர் நேரடியாக நபிகள் நாயகமுடன் பேசி
அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறுவதற்கான சிறந்த வழி கேட்டார். அப்போது நபிகள் நாயகம் அவருக்கு ஒரு சக்தி வாய்ந்த துஆ சொல்லிக் கொடுத்தார். அந்த துஆ என்ன? நாமும் அதை பயன்படுத்தி ரமலானில் பாவ மன்னிப்பு பெறலாம். இந்த உண்மை வரலாற்றை கேட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றம் வரலாம். ஒரு நாள் ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொண்டிருந்தார். என்னுடைய கடந்த கால பாவங்களை நினைத்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது. இது ஒரு சாதாரண பாவம் அல்ல. அவன் பல வருடங்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை மறுத்து வாழ்ந்தவன். இப்போது ரமலான் வந்துவிட்டது. மற்றவர்களை பார்த்தால் அவர்கள் அழுகிறார்கள், துஆ செய்கிறார்கள், அல்லாஹ்வை விரும்புகிறார்கள். ஆனால் அவன் உள்ளுக்குள் ஒரு குரல், உன் மாதிரி மனிதனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். நீ பல பாவங்களை செய்துவிட்டாய். நீ திரும்புவதற்கே தகுதியில்லையே. இது அவனை இன்னும் வேதனைக்குள்ளாக்கியது. ஒரு புறம் அவனுக்கு திரும்பணும், நல்லவனாக வாழணும். மற்றொரு புறம் அவன் தகுதியற்றவன் என்று தோன்றியது. அவன் மக்களிடையே இருந்தாலும் தனியாக இருந்தது போலிருந்தான். ஒரு இரவில் ரமலான் மாதத்தில் அந்த மனிதன் மதீனாவின் தெருக்களில் நடந்து கொண்டிருந்தான். அவன் மனது குழப்பத்தில், அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டாரா? நான் என்ன செய்தால் எனது பாவங்கள் அழிந்துவிடும்? அந்த பயம் அதிகமாக அவன் நபிகள் நாயகம் அவர்களிடம் நேரடியாக சென்று கேட்க முடிவு செய்தான். அவன் பள்ளிவாசல் உள்ளே நுழைந்தான். அவனது கண்கள் நீர் மல்கியிருந்தன. அவன் நபிகள் நாயகம் அருகே சென்றான். அவன் நபி அவர்களின் முகத்தை பார்த்தவுடன் அவன் உடனே ஆழத் தொடங்கினான். நபிகள் நாயகம் அவனை மென்மையாக பார்த்தார்கள். என்ன நடந்தது சகோதரா என்று அவரிடம் கேட்டார்கள். அவன் கூறினான், யா ரசூலுல்லாஹ், நான் பல தவறுகளை செய்துவிட்டேன். அவன் கண்கள் நிரம்ப தன் தலை கீழே தொங்கியது. நான் மாற விரும்புகிறேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். என்னுடைய பாவங்களை அல்லாஹ் உண்மையிலேயே மன்னிக்கப்படுமா? அவன் முழுமையாக அழுதான். அவன் மனதில் குழப்பம். அவனுக்கு பதில் வேண்டும். நபிகள் நாயகம் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார்கள். பிறகு ஒரு அழகான வார்த்தைகளை சொன்னார்கள். அல்லாஹ்வின் இரக்கத்தை நீ அறியவில்லை. அவன் மன்னிக்க விரும்பினால் எந்த அளவிற்கும் மன்னிக்க முடியும். அவனது கண்களில் மகிழ்ச்சி கலந்த நம்பிக்கை வந்தது. அவன் கேட்டான், நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போது நபிகள் நாயகம் ஒரு அழகிய துஆவை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. துஆவின் பொருள், யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பையே விரும்புபவன். எனவே என்னை மன்னித்துவிடு. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இதை ரமலானில் சொல்லுங்கள். அல்லாஹ்வின் மன்னிப்பு உங்கள் மீது பொழியும். அந்த மனிதன் உடனே இந்த துஆவை கூறினார். நாம் எந்த அளவிற்கு பாவம் செய்தாலும் அல்லாஹ்வின் இரக்கம் அதைவிட பெரியது. இந்த துஆவை ரமலானில் தினமும் சொல்லுங்கள்.